ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் ஷேக் ஹேண்டு அந்த மாடல் வந்து கேட்டிருக்காங்க. பீடு வந்து ஒயிட் பீடும் பர்பிள் பீடும் கேட்டிருக்காங்க. சரி, மிக்சிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு நான் 22 இதில் 22 அதில் 22 எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் கோடு எடுத்துகிட்டு நான் அதை வந்து டபுள் லைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்று ஒன்றா கோத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி கட் பண்ணி இது பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நார்மலான நம்ம பீடு ப்ராசஸ் பண்ணுற மெத்தட் தான். அதனால் இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு இதுவும் இல்லை. பீடு வந்து பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சொல்கிறதுக்கு வெளியில் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான். அந்த அளவுக்கு போகலை அப்படின்றது தான் உண்மை. பீடு வந்து சில பேர் நல்லா சக்ஸஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுற வீடியோஸ் ஆகட்டும், மற்ற இதில் சோஷியல் மீடியாவில் அவங்களோட ப்ரமோஷன் வீடியோ மற்றதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. அதனால் அவங்க வந்து வாங்குகிறாங்க. நம்ம ப்ரொமோஷன்லாம் எதுவும் பண்ணல. நம்ம நார்மலாக இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பீடு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி அப்படி போட்டது தான். மற்றபடி வந்து நான் இதுக்குன்னு தனியாக எதுவும் பண்ணலை. பண்ணால் எனக்கும் ரன் ஆகும். ஆனால் நான் லோக்கலில் பார்த்துக்கலாம், அப்புறமா கூட நம்ம பிக்கப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. அதனால் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய பிஸ்னஸை வந்து நான் நார்மல் கண்டிஷனில் தான் வச்சுருக்கேன். ஒன்றும் எனக்கு இது நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இது மாதிரி பீடு வந்து சேல் பண்ணுறேன். ரெசின், கீ செயின், பீட் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்புறம் ப்ளஸ் வந்து நான் டைலரிங்கும் பண்ணுறேன். என்னோடது வந்து 3 ஒர்க்கு நான் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் பண்ணுறேன். வர ஆர்டர்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து பண்ணுறேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ப்ரொமோட் வீடியோஸோ நான் பண்ணல. பண்ணால் கண்டிப்பாக அது வந்து ப்ரொமோட் ஆகி நமக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். என்னால் பண்ண முடியல, அதனால் நான் பண்ணல. இதில் சக்ஸஸ் ஆகிட்டியா, எவ்வளோ காசு சம்பாரிச்ச, இந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இது தேவையா, எதுக்கு வேஸ்ட்டாக காசை ஸ்பெண்ட் பண்ணுற, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் வந்து என்ன சொல்கிறதுனா, நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம என்ன நிலமையில இருக்கோம், எப்படி இருக்கோம், எல்லாமே அப்படி தான். நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின், நல்லா சம்பாதிக்காங்க வீட்டில், அப்புறம் ஏன் நீ வந்து மெனக்கெட்டு இதெல்லாம் வாங்கி போட்டு செஞ்சு வேஸ்ட் பண்ணுற அப்படின்ற ஒரு இது தான். ஆனால் எனக்குன்னு ஒன்று இருக்கணும். எனக்கு ஒரு ஏர்னிங், அதாவது ஏர்னிங்கிறது வந்து எனக்கு அது 10 ரூபாயாக இருக்கலாம், இல்லை 100 ரூபாயாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி. அது என்னோடய ஏர்னிங்காக இருந்ததுன்னா எனக்கு ஒரு மனசு திருப்தி இருக்கும். சமைக்கிறாங்க தான், நல்லா பார்த்துக்கிறாங்க தான், இருந்தாலும் எனக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் தான் டைலரிங்கு, பீட் பிஸ்னஸ்ஸு, ரெசின் பிஸ்னஸும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்று ஒன்றா தான் கற்றுக்கிட்டு, ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி, நம்ம செஞ்சதை இன்னொருத்தவங்க பார்த்து அவங்க ஒரு பிஸ்னஸ், அதாவது இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ப்ளஸ்ஸை மட்டும் நான் சொல்லலை, மைனஸ் இருக்கிறதையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. எப்படி வந்து லைஃப் மூவ் ஆகுதோ அந்த ஓட்டத்திலே தான் நான் ஓடிட்டுருக்கேன். அப்புறம் இந்த விஷயத்த வந்து நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே எடுத்தேன். ரீசெண்டாக வந்து தலையில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற அப்ளிகேட்டர், அதாவது ஹேர் கம்பில் வந்து அப்ளை பண்ணுற அப்ளிகேட்டர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் சரியாக எண்ணெய் தடவ மாட்டேன். எனக்கு எண்ணெய் தடவ தெரியாது. ஸ்டார்டிங்லேருந்து வீட்டில் வந்து என்னை பார்த்து அப்படியே இருந்ததுனால எனக்குன்னு நான் வந்து சில விஷயங்கள்லாம் நான் சரியாக பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயத்துக்கு நான் ஆல்டர்னேட்டிவான விஷயங்களை தேடுவேன். அதே போல் தான் இது என்னைக்கு வந்து இந்த அப்ளிகேட்டர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் ஒரு கமெண்ட் செக்ஷனில், லூஸு, இது ரொம்ப ஒஸ்ட்டான வீடியோ, இது பேட் வீடியோ, இதை போய் போட்டிருக்க, இது நல்ல வீடியோவே இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சி. நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருந்தேன். இது எப்படி பண்ணணும்னு கூட நான் சொல்லி போடலை. ஆனால் ஏன் அவங்க இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு புரியல.
அதுக்கப்புறம் க பீடு இயரிங் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஓல்டு வீடியோ, பழைய மாடலு. இதெல்லாம் போடுறீங்க. எனக்கு தெரிஞ்சது தாம்மா நான் போட முடியும். நான் என்ன கத்துக்கிறேனோ அத தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். நான் இன்னொருத்தவங்க வீடியோ பார்த்து ஹை குவாலிட்டியா வேற மாதிரி வேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு என்ன வருதோ ஸ்டார்ட்டிங் ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீடு ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களோ அத தான் நான் பண்ண முடியும். வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. புரியுதா? அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாலா பக்கம் யோசிச்சுட்டு ஆரம்பிங்க. இந்த வீடு வந்து நான் ரெடி பண்ணது ஒரு கஸ்டமருக்கு தான். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.